சாமி உங்ககிட்ட எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. நான் வந்து இங்க வந்து உங்ககிட்ட கேக்குற ஒரு பர்சனா வேண்டாம், ஒரு வெளியாளா மக்கள்ன்ற மாதிரி நான் கேக்குறேன். எனக்கும் இருக்கு அந்த கொஸ்டின். இப்ப நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி வந்து இது இவங்களை வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பணம் விஷயம் வந்து உங்களுக்கு குறையாது, உங்களுக்கு நல்ல பணம் வரும், அந்த வசியம் வரும்னு சொல்றீங்க. ஏன் இதை நீங்க வச்சுட்டு ஏன் அந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஏன் கிடைக்கூடாது? ஏன்னா எல்லாமே கிடைக்கும்னு சொல்றீங்க, பணம் விஷயம் எல்லாமே கிடைக்கும். அப்ப நீங்க அதை பண்ணலாம்ல, அது மாதிரி பண்ணி ஏன்னா இந்த கோயிலை இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமா நீங்க கொண்டு போகலாம்ல. எனக்கு இதுல வந்து குறையே இல்லம்மா, பணத்துல வந்து எனக்கு குறையே கிடையாது. எனக்கு என்ன தேவை என்னன்றது, எனக்கு என்ன வரணும், எப்ப எப்படி வரணும்ன்றது எல்லாத்தையுமே எனக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் தாண்டி நான் வந்ததுனால, ஏன்னா எனக்கு எல்லா செல்வத்தையும் கொடுத்துட்டாங்க, எந்த குறையும் இல்லை. நிம்மதியிலும் சரி, சந்தோஷத்துலயும் சரி, பணத்திலையும் சரி, எனக்கு எந்த குறையுமே கிடையாது. இறைவன் என் கூட இருக்கிறான்றத லைவாவே நான் உணர்றேன். அவங்களே வந்து என் கூட இருக்கிறான்றதை என்னால பார்க்க முடியுது, அவங்க பேசுறதை என்னால உணர முடியுது. இதெல்லாம் மக்களுக்கும் கொண்டு போ. இப்ப நான் சொல்ற ஒரு விஷயம் நான் கரெக்டா நான் சொல்றேன். அது வந்து அந்த பாயிண்ட் நீங்க இப்ப நீங்க கேட்டதுக்காக நான் சொல்றேன். ஏமா நீங்க கஷ்டப்படுறீங்க, உங்க வீட்டுக்கு வந்து ஒருத்தவங்க செய்வனை வச்சுட்டாங்க, நீங்க ஒரு இடத்துக்கு இல்ல இவர் இந்த பேர்த்த போய் பார்க்க போறீங்க, 15,000 வந்து 25,000 கேட்பாரு. வட்டம் வந்து நீங்க ஏதோ நாடகம் வச்சு கொண்டு வந்து கொடுத்துருவீங்க, கொண்டுட்டு போறீங்க. 10 நாள்ல பழைய வீடு என்ன செய்வாங்க, அந்த கட்டை வெட்டி விட்டோமே அவங்களுக்கு எதுவும் போய் அடிக்கும். அப்ப என்னடா நம்மளுக்கு வந்து நோண்டுது அப்படின்னு சொல்லிட்டு பழைய வீடு அவங்க போய் பார்க்கும்போது உங்களுக்கு திருப்பி விட்டுருக்காங்கம்பாங்க. அவங்க செஞ்சோடனே பழைய வீடு உங்களுக்கு வரும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, இன்னொரு இடத்துல 25,000 வாங்கிட்டு போவீங்களா? பண்ண முடியாது. அப்ப இத ஒரு தடவை நீங்க பணம் கொடுத்து வாங்கி நீங்க சித்தி எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா நெருங்க கூட முடியாது பக்கத்துல. உங்க வேலையை நீங்க பார்க்கலாம், அதோட வேலையை உங்க குடும்பத்தை பாதுகாப்புன்றதா அதோட வேலை. அப்ப உங்க குடும்பம் வாழணும், உங்க குடும்பம் நல்லா இருக்கணும், உங்க குழந்தைகளுக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாது, எந்த கஷ்டமும் வரக்கூடாது, துன்பம் வரக்கூடாது, பணத்திலயோ இல்ல தொழிலையோ கணவன் மனைவிலையோ எதுவுமே வரக்கூடாத அளவுக்கு அது பாத்துக்கிறோம். இதை வச்சு மத்தவங்களுக்கு நீங்க குறியும் சொல்லலாம். பண அவசியத்தை வந்து பணத்தை அதுவே கொண்டு வரும், பணம் ஜனம் எல்லாத்தையும் கொண்டு வரும், குறியும் சொல்ல வைக்கும். செல்வத்துக்கு குறையே இருக்காது. அதனால எங்கள் இதெல்லாம் தாண்டி வந்தது எங்க கையாண்ட முறைய மக்களுக்கும் கொண்டு போகணும். இவர் யாரு அவங்க கூட இருக்கவரு, இவரை பத்தி சில வார்த்தைகள். இவர் வந்து என்னோட சிசியர். சரி, எனக்கு வந்து இவரை 23 வருஷமாக தெரியும். ஆனா அந்த மாந்திரிக வழியில வந்து எனக்கு இந்த குறைஞ்சது வந்து ஒரு 2 வருஷ காலமாக என் கூடயே இருந்து கத்துக்கிறாரு. தெய்வ வழிபாடுகள் எல்லாத்தையும் கத்துக்கிறாரு. எல்லாத்தையுமே பர்ஃபெக்டா வந்து இப்ப வரைக்கும் நான் கத்துக் கொடுத்துருக்கேன். என்னதுல இருந்து எந்த இதுலயும் குறைபாடுகள் இல்லாம எல்லாத்தையுமே தெளிவான முறையில அவருக்கு நான் கத்துக் கொடுத்துருக்கேன். மைய அரைக்கிறதா இருக்கட்டும், ஆவாகனம் பண்றது, உபாசனைகள் எடுக்கிறது, தீட்சை கொடுக்கறது, நான் உட்கார்ந்துகிட்டு தான் அவரை கொடுக்க சொல்லுவேன். எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். தெய்வத்தின் வழிபாடுகள் எப்படி, அதில் எல்லாமே கத்துக் கொடுத்துருக்கேன். அகோரி வழிபாட்டுல மயானத்தில் எப்படி பூஜை பண்றது அப்படின்றதையும் கத்துக் கொடுத்துருக்கேன். சித்த வழிபாடுகள் எப்படி, தியானம் பண்ற முறைகள் எப்படி அப்படின்றதையும் கத்துக் கொடுத்துருக்கேன். ஒருத்தவங்களை பேஸ் பார்த்து எப்படி கணிக்கிறது அப்படின்றது, சோழி பிரசனம் பாக்குறது எப்படி, எல்லாத்தையும் கத்துக் கொடுத்துருக்கேன். இது என்னோட சிசியர். எனக்கு வந்து முழுமையாக கற்று இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்காரு அப்படின்னும் போது நமக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. என்னோட சிசியர். ஓகே, வணக்கம் ஐயா. பேரியா? என் பேர் அருள்மொழி. நிறைய மை வந்து பார்த்திருக்கேன், நானே நிறைய மைலாம் யூஸ் பண்ணிருக்கோம். பட் அந்த மைலாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷைனிங் லுக்ல கொடுக்கும். ஏன்னா இப்ப அவர் சொன்னார் நீங்க தான் அந்த மயிலாம் அரைக்கிறீங்க, உரு ஏத்துறது, அந்த மாதிரி நிறைய பண்றீங்கன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அதோட டீட்டெயில்ஸும் வேணும். இது ஏன் இந்த ஒரு மாதிரி பொறன்னு இருக்க மாதிரி இருக்கு மை? எப்படின்னா இது வந்து கொஞ்சம் இந்த மை வந்து எதுக்குண்டா, நம்ம வந்து வீட்டுல வந்து தொழிலுக்கும் சரி வீட்டுக்கும் சரி அனைத்துமே வந்து ஒரு மூலிகை வந்து காப்பு கட்டி அது சாப நிவர்த்தி பண்ணி முறைப்பிரகாரம் சாப நிவர்த்தி பண்ணி தான் இது வந்து நம்ம அழைக்க முடியும். சும்மா எடுத்தோம்னு அதெல்லாம் செய்ய முடியாது. இது வந்து ஒரு மண்டலம் வரைக்கும் அதில் வந்து நம்ம உரு கொடுத்து தான் செய்யணும். இது வந்து நீங்க வீட்டுல வந்து என்ன செய்யணும், திசை கட்டு போடணும். வீட்டை வந்து 4 மூளைக்கும் ஒரு பள்ளம் தோண்டி அது 4 மூளைக்கும் ஒரு மந்திரம் இருக்கு, அதை உபயோகிச்சு உள்ள வச்சீங்கன்னா 4 மூளைக்கு வச்சுட்டீங்கன்னா எந்த கண் திருஷ்டியா இருந்தாலும், ஏவலா இருக்கட்டும், பில்லி சூனி எதா இருந்தாலும் நாடாது. ஒரு தவறானவங்களுக்கு வீட்டுக்குள்ள வந்து போனாலும் எந்த இது செஞ்சிருந்தாலும் வந்து பழிக்காது. அந்த மாதிரி அளவுக்கு நம்ம உரு போட்டு இந்த மையம் வந்து வச்சிருக்கோம். இதை வந்து நம்ம தொழில் செய்யற இடத்துலயும் வச்சுக்கலாம். தொழில் செய்யற இடத்துலயும் நம்ம கம்பெனியா இருக்கட்டும், எந்த இதா இருந்தாலும், ஆபீஸ் எதா இருந்தாலும் இந்த மையம் வந்து நம்ம 4 மூளைக்கு வந்து சுத்தி திசைக்கட்டு போட்டுனாலே வந்து ஐக்கிய விட்ட வேலை செய்யும். ஐயா, நீங்க ஐயா கிட்ட இருந்து என்ன தீட்சை வாங்கிருக்கீங்க? நம்ம வந்து வாங்கினது வந்து குரு தீட்சை வாங்கினேன். குரு தீட்சை வந்து வந்து ஒரு குரு கிட்ட வாங்குறது வந்து குரு தீட்சை. அவரோட அனுகிரகம் முழுமையா வந்து எனக்கு வந்து கொடுத்து நம்மளோட ஆசி, காளியோட அம்மாவோட ஆசி அனைத்துமே கத்து கொடுத்தாரு. மேலும் கத்துக்கிட்டேன். 2வது வந்து அகோரி தீட்சையும் அடுத்து வந்து வழங்கிடுவாரு. ஆமா, அந்த வழிபாடு என்ன மயானத்துல நம்ம என்ன மாதிரி பூஜைகள் செய்யணும்,
அனைத்து அதுமே கொடுத்துருக்காரு. அந்த வழிபாடுகள் இன்னைக்கு நான் கத்துக்கிட்டேன். ரெண்டாவது வந்து இந்த ஞான திருஷ்டி. ஆமா, ஒருத்தவங்களை வந்து இப்படி இது பண்றது, நம்ம வந்து சித்திர வழிபாடு அந்த பூராமே கத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கிறது வரைக்கும். மேலும் அது வந்து நல்ல ஒரு முறையா வந்து எனக்கு நம்ம புரிய உணவுபூர்வமா உணர்த்துறாரு. இது இப்படித்தான் இருக்கணும், நீயே புரிஞ்சுக்கிற உணர்த்துற அந்த உணர்வுலாம் எனக்கு புரியுது. மேலும் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். வர்ற மக்களுகளும் வந்து இன்னும் வந்து இப்ப வந்து கத்துக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாருமே வந்து கத்துக்கிட்டு போய் வெளியில வந்து இன்னும் கரெக்டா இருக்காங்க. மேலும் மக்களை வந்து அனைத்து டீச்சர்களுமே வாங்கி இந்த பயிற்சிகளை வந்து மேலும் வந்து கத்துக்குங்க. நல்லது, ஒவ்வொருத்தரும் கத்துக்கிட்டா வந்து மேலும் மேலும் அவன் வந்து வாழ்க்கைக்கு வந்து நல்லது வந்து கண்டிப்பா நல்லது. கத்துக்கிறணும். பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் கத்துக்கிறது ரொம்ப நல்லது. வாழ்க்கையில வந்து பெண்களும் நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பா பெண்களுக்கு வந்து நிறைய கத்துக்கிட்டு தான் போய்க்கு இருக்காங்க. மேலும் வந்து இதை வந்து அனைத்துமே கத்துக்குங்க. உங்க வாழ்க்கைக்கு வந்து ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் கண்டிப்பா. ஏன்னா எவ்வளவு குடும்பங்கள் வந்து கஷ்டங்கள்லாம் இன்னும் பட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுல இருந்து வெளியில வர முடியல. அப்படின்ற போது ஒரு சரியான ஒரு குருவை அணுகி அது முறைப்படாத என்ன மாதிரி செய்யணும் அப்படின்ற மாதிரி அதை நேரடியா வந்து நீ கத்துக்கிட்டா மேலும் உங்க வாழ்க்கையில வந்து ஒரு முன்னேற்றங்களும் கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா இப்ப வந்து ஒரு மொபைலை பார்த்து கத்துக்கிறாங்க வைக்கிறாங்க, அது வந்து முழுமை ஆகாது. அது வந்து என்னைக்குமே முழுமையாகாது. மேலும் மேலும் அவங்க கஷ்டங்களா தான் கொண்டு போய் கொடுக்கும். அது வந்து வேஸ்ட். ஒரு குருவை அணுகி நீங்க வந்து முறைப்படாத கத்துக்கிற போது உங்களுக்கு அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். அது நான் உணர்ந்தது உண்டு கண்டிப்பா. அதனால நான் மக்கள்கிட்ட நான் பயந்துக்கிறேன். மேலும் எல்லாரும் வாங்க, எல்லாரும் கத்துக்கங்க. அதுக்கான பயிற்சி எல்லாம் கொடுப்பானாங்க. நாம இங்க என்ன கத்துக்கிறோமோ அவர் என்ன கத்துக்கிட்டாரோ அதான் முழுமையா கத்துக்கிறீங்க. அந்த வழிபாடு தான் முழுமையா. ஐயா, நீங்க மயான பூஜைக்கு எல்லாம் போறீங்களா சாமி கூட? அங்க நீங்க என்னென்ன பாதிப்புலாம் உங்களுக்கு வந்திருக்கு? ஏன்னா பூஜையில நீங்க கூட தான் இருப்பீங்க, அங்க நிறைய விஷயம் லைவா நடக்கும்ன்றதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். நாளைக்கு நாங்க அதை பார்க்கவும் போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க உங்க வாயால நீங்க அனுபவப்பட்டிருப்பீங்கல்ல, சோ அதை சொல்லுங்க, என்னென்னலாம் பட்டீங்க? கண்டிப்பா கண்டிப்பா. வந்து அவர் வந்து மயான பூஜை வந்து நிறைய அனுபவம் இருக்கு. அதே மாதிரி மயான பூஜை அதிகமா வந்து யாரும் வந்து கூப்பிட்டு போக மாட்டாங்க. அதான் கூட்டு போக மாட்டாரு. நான் வந்து கூட போயிருக்கு நிறைய சீவன கட்டுல இருந்து அனைத்துமே வந்து கூட்டு போய் பார்த்துருக்கேன். அதுல வந்து அனுபவங்கள் வந்து நிறைய இருக்கு. பாதிப்பும் பட்டிருக்கேன். கண்டிப்பா பட்டிருக்கேன். ஏன்னா வந்து உள்ள போகும்போதே சில சிம்டம்ஸ் எல்லாம் காமிச்சிடும். ஏன்னா வந்து நம்ம வந்து அதிகமா வந்து பலவீனம் வந்து அவரு எனக்கு உணர்த்துட்டு அவர் உணர்னா எப்பயுமே மன தைரியத்தை வந்து கைவிடாத. தெய்வங்களை என்னைக்குமே நீ கும்பிடுறத காட்டி உணரு. தெய்வத்தை வந்து என்னைக்குமே உணர்ந்தாதான் என்னைக்கும் அவங்க கூட நீங்க பேருக்கு வந்து நின்று கும்பிட வந்ததுக்கு உணர்வு தெய்வத்தை வந்து உணர்ந்தாதான் என்னைக்கு நம்ம கூட வருவாங்க. அதே மாதிரி மயான பூஜை அதிகமா வந்து போகும்போது தட்டி விட்டு விழுந்துருக்கீங்க. முன்னாடி போவாரு பின்னாடி வருவேன். அசால்ட்டா ஒரு நாளைக்கு நான் கவனத்தை செதற விட்டுட்டு போவேன். அது கவனத்தை போகும்போது தட்டி விடுவதா கீழே விழுந்துருக்கு. கீழே விழுந்து ஒரு மாதிரியெல்லாம் இருந்திருக்கு. அப்ப பார்த்துவாரு, நம்ம கண்ணை பார்த்தாலே கணிச்சிருவாரு என்ன ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்ட்டு கணிச்சிருவாரு. அந்த டயத்திலேயே வந்து அதுக்கான வழிமுறை இருக்கு. அது எலுமிச்சம்பழத்தை வச்சு அந்த அதுக்கான பரிகாரத்தை அங்கனே செஞ்சிருக்காரு. நம்ம ஒரு போயிட்டு வீட்டுக்கு வர்றப்பெல்லாம் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. பின்னாடியே வந்து ஒரு தூங்க விடாமலாம் இருந்திருக்கேன். அதுக்கான பல வடிவம் வந்து இங்க வச்சு வீட்டுல வச்சு வெளியில வச்சு அந்த பரிகாரம் செஞ்சிருக்காரு. செஞ்சுருக்கேன் ஆரம்ப கட்ட காலத்துல. இப்ப அதுக்கப்புறம் வந்து நம்ம உபாசனைகள் எடுத்து அதுக்கான தீட்சை வழங்கின பிறகு அந்த மாதிரி ஸ்டார்டிங்ல இல்ல. இப்ப வந்து ஓரளவுக்கு நல்லா அதுக்கான இது கொடுத்துறாரு. தீட்சை கொடுக்கவும் அந்த தெய்வங்களோட இது அணுகுறதுனால இப்ப வந்து இப்போ பணத்துக்குன்னு சொல்லி சொன்னா எனக்கு 2 கிலோ அட்டன் பண்ணா சரியா போச்சு. உனக்கு நான் கத்துக் கொடுத்துட்டு இருக்கின்ற விஷயம் எனக்கு இல்லை. இப்போ இந்த ஆன்மீக வழின்றத வந்து ஒன்றை மட்டும் காப்பாத்திக்கிறதா புனித வழியில போய் குழந்தைகளை அடுத்த தலைமுறைக்கு அது போகணும். எத்தனை பேர் வந்து இந்த மாந்திரிகத்தை வந்து கத்துக் கொடுக்குறவங்க வந்து இப்போ என்கிட்ட பழகிட்டு போறேன்னா உங்களோட முடிஞ்சிச்சு. அடுத்து உன் பிள்ளைக்கு துன்பம் வந்து இன்னொரு மாந்திரிகக்காரங்கிட்ட போய் நிற்பான், அவன் பார்ப்பான். அப்ப இப்பயே 15,000 இருந்தா 50,000 அப்ப அப்படி வாங்கி கொடுத்துரும். அப்ப எனக்கு நான் பழகினதை என் குழந்தைகளுக்கு நான் கத்துக் கொடுக்குறேன். நீ பழகிட்டு போறது உன் குழந்தைக்கு நீ கத்துக் கொடு. நல்ல வழியில போகட்டும், உன் குடும்பத்தை நீ காப்பாத்திக்கன்றேன். இல்லைன்னா குடும்பம் அழிஞ்சு போயிடும். இதை பத்தியே தெரியாம என்ன குடும்பமே அழிஞ்சு போயிடும். அப்ப நம்ம நல்ல விஷயத்துகளுக்காக ஒவ்வொருத்தருக்கும் நம்ம கத்துக்கு பொண்ணு ஆணுன்னு உட்கார வச்சு பாகுபாடு இல்லாம நம்ம வீட்டு பிள்ளைகளாக நினைச்சு நம்ம ஆதரவு கொடுத்து அன்பாக நம்ம ஒவ்வொன்றையும் கத்துக் கொடுத்து இறைவன் வீட்டுல கொண்டுட்டு போனோம்னா அவங்க லாஸ்ட் இறுதி கட்டத்துல பாக்குறது என்ன பாக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து கெத்தத்தான் பாக்குறாங்க, கெவுருவத்தை பாக்குறாங்க. அது எத்தனை நாளைக்கு உனக்கு கஞ்சி ஊத்திடும்? கண்டிப்பா கிடையாது. அடுத்த நொடி நான் மரணம். அது வரைக்கும் நல்ல பாதையில போ அப்படின்னு நான் சொல்றேன். நேற்று நிறைய பட்டையடி நல்லா பொட்டு வை, உத்தராசு கழுத்துல போடு. அப்படி இல்லையா இறை வழிபாட்டுகள்ல போ. தர்மம் பண்ண முடியலனாலும் ஊத்திரம் பண்ணாத, நல்லா இருக்குன்னு சொல்றேன்.